ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. நீங்கள் மினிமம் பாஸ் ஏற்கனவே எப்படி தமிழ் இங்கிலீஷ்க்கு மினிமம் பாஸ் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதேமாதிரி காமர்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோ 10 மினிட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் ஏற்கனவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வாங்கின மாதிரி தான். 8072021998 என்னுடைய நம்பர் 150 ஜிபே பண்ணிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட இது சென்ட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இருக்கும். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 ஒன்வேர்டு, மொத்தம் 28 சாப்டர் இருக்குது. 20 ஒன்வேர்டு. அந்த 20 ஒன்வேர்டுங்கிறது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 150க்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு 20 ஒன்வேர்டுமே கேட்பாங்க. ஒருவேளை புக்கின் சைட்லேருந்து கேட்டாலும் 1 or 2 மட்டும் தான் கேட்பாங்க. குறைஞ்சது 15லேருந்து 18 ஒன்வேர்டுனாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாமில் எழுதியிருக்கணும். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 ஒன்வேர்டு எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்ததான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னுடைய மெட்டீரியலில் நான் கொடுத்துருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டினில் இந்த வேறுபடுத்துவ கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு 9 கொடுத்துருப்பேன். இந்த 9லையுமே 5 பாயிண்ட். ஏன்னா கொஸ்டின் கொடுக்கும்போதே உங்களுக்கு எனி 5 அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த 5ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 1 இல்லை 2. ஏன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னால் 2023ல் 24லையும் நமக்கு 23ல் 2 5 மார்க் கேட்டிருந்தாங்க, 24ல் 4 5 மார்க் கேட்டிருந்தாங்க. பட் 25 மார்ச்சில் நமக்கு இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. கண்டிப்பாக உங்களுக்கு 1 இல்லை 2, அதிகபட்சமாக உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னம்னா 3லேருந்து 4 5 மார்க் வரைக்கும் கேட்கலாம். மினிமம் 2ன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன 5 மார்க் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்னொன்று, லாஸ்ட் இயர் 2025ல் கேட்கல சார், அதனால் இந்த வருஷமும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 9 கொஸ்டினை ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க் இந்த கொஸ்டின் 9 மட்டுமே படித்தாலே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், இது வந்து படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், இது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6ல் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்ட்டி, அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல் செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபென்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ், இந்த 9 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் கன்ஃபார்ம். எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு 5 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸாமில் எனி 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களே கொடுக்குறனால இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு 5 மார்க் முழுசாக கிடைக்கிறதுக்கு. புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கில் 1 மார்க்கில் 15 ரைட் ஆகிறீங்க. 5 மார்க் கொஸ்டினில் நான் சொன்ன அந்த 9லேருந்து 2 கேட்குறாங்க அப்படின்னம்னா இதுலேயே உங்களுக்கு 25 மார்க். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினிமம் பாஸ்ங்கிறது வந்துடும். பட் அதை மட்டும் நம்பி போகாதீங்க. அது போக ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு எழுத்துப்பிழை இருக்குது, 1 or 2 பாயிண்ட் நான் மறந்துட்டேன், அதை எழுதலை அப்படின்னு சொல்லும்போது ஆவரேஜாக ஒரு 3 மார்க்னு வைங்களேன், ஒரு 20 மார்க். பேலன்ஸ் 5 மார்க்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட், லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல். அடுத்து ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது 4ல் 1 10% நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங், அது ஒன்று கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO, அது ஒன்று. அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO கொஸ்டின் நம்பர் 8 and 9ல் இருக்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் நவுன் அஸ் KRE, கர்த்தா, அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், கொஸ்டின் நம்பர் 12 and 14ல் இருக்கக்கூடிய டெபிட் மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது. அடுத்து ரைட் எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா, கொஸ்டின் நம்பர் 18ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20ல் இருக்கக்கூடிய ஹூ இஸ் கால்டு எ புரோக்கர், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் அண்ட் செபி, கொஸ்டின் நம்பர் 22ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ப்ரொமோஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27 இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட், அது வந்து படிச்சுக்கோங்க. இந்த 27 அட்லீஸ்ட் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல சார், எனக்கு லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை இன்றைக்கி நைட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க முதல் 25 கேள்வி படித்தீங்கனாலே 3லேருந்து 4 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். புரியுங்களா? ஏன்னா ஃபுல்லாக நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அடுத்து 3 மார்க் சொல்லிடுறேன். மினிமம் பாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்து இதுலேயும் உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 25 கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 3 62 63 64 இந்த 3 படிச்சுக்கோங்க. இது 3ல் 1 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சால் இந்த லாஸ்ட்டு 28 சாப்டரில் இருக்கக்கூடிய
வாட் இஸ் voting இதையும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. 30 கேள்வி சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. அடுத்து 3 மார்க் கொஸ்டினில் பட் நான் ஏற்கனவே ஒரு 27க்குள்ளே ஒரு 10-15 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதுவே உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க் கொஸ்டின் அதுலேயே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட் 3 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்சியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் அது ஒன்று. அடுத்து லிஸ்ட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடியது. இந்த 4ல் ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் 10% வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO. அடுத்து செகண்டரி மார்க்கெட் கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய வாட் ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கமர்ஷியல் பில். கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடிய புல் அண்ட் பியர் இது வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுங்களா. கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடியதும் 14ல் இருக்கக்கூடியதும் இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். புல் அண்ட் பியர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லாம்டாக் இது வந்து படிச்சுக்கோங்க. முதல் 15 கேள்வியிலிருந்து 16 கேள்வி 3 மார்க்கில் படிச்சிருந்தீங்கனாலே 3லேருந்து 4 2 மார்க் உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் எழுத வேண்டியது 7 2 மார்க் புரியுங்களா, 7 3 மார்க் கொஸ்டின். நான் சொன்ன இந்த 15 படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 3லேருந்து 4 மினிமம் 3 3 மார்க் அட்டன் பண்ணலாம். மற்றபடி கீழே இருக்கக்கூடியதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போல்ட் பண்ணி கொடுத்துருப்பேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க்கில் 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் அது போக அடிஷனலாக என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் நம்பர் 24ல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஆஃப் இயர் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங் 2ல் 1 கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின்ஸாக படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம் ரைட்டுங்களா. அடுத்தது 5 மார்க் கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் ஃபுல்லாக ஒரு தடவை ஷோ பண்ணிடுறேன். 32ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இது வந்து படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 31 2025 பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 32ல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் போயிடலாம் நம்ம அடுத்ததா. 5 மார்க்ஸ் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது. ஏன்னா 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அடுத்து 3 வருஷம் கேட்கல, இந்த வருஷம் சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அது ஒன்று படிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் அது ஒன்று படிச்சுக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது. அடுத்து அப்படியே கீழே போனீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 9 10 11ல் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அது ஒன்று படிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 21 22ல் கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி அது வந்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடியது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அது ஒன்று படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ 15க்குள்ளே ஒரு 7 கேள்வி கொடுத்துருந்தேன் இல்லையா, இதுலேயே நீங்கள் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் ஒரு 9 சொல்லியிருந்தேன். இந்த லாஸ்ட் 1 டேயில் நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னால். இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோட எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்சர் சிம்பிளாக இருக்குது, இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அப்படி தொடர்ச்சியாக பார்த்துடலாம். தேங்க்யூ.